பெருமாள்ராஜ் ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார். ஜோதிடம் மாதாந்த கருத்தரங்க விழா இவ்விழாவை நடத்துகின்ற இக்குழு அனைவருக்கும் நன்றி. இங்கு வந்திருக்கின்ற ஜோதிட ஆவலர்கள், மூத்த ஜோதிடர்கள் ஐயா கருணாகரன் அவர்கள் மற்றும் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ரவி ஜெயக்குமார் அவர்கள், திண்டுக்கல்லை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவினுடைய நடத்துகின்ற அருள்நீதி கவிதாலட்சுமி அவர்களுக்கு நன்றி. நான் சொல்லுகின்ற தலைப்பு என்னவென்றால், இவ்வாழ்வும் 7ஆம் பாவம் என்ற கருத்தில் நான் இங்கு கன்னியா லக்னத்தை முன்வைக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு 4 கூடிய சுகாதிபதி, 7 கூடிய கிளஸ்திர ஸ்தானாதிபதி குரு பகவானாக வருகிறார். இது கடுமையான கேந்திராதிபதி தோஷமாகும். இந்த கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதியாக குரு பகவான் நன்றாக அமைந்துவிட்டால் அருமையான திருமணம், அருமையான வாழ்க்கை. அது மட்டுமல்லாமல் இந்த கன்னியா லக்னத்திற்கு 5 கூடிய பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதியாகிய சந்திரன், 9 கூடிய பாக்கியாதிபதியாகிய செவ்வாய், இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த 3 கோள்கள் சுகஸ்தானாதிபதி என்று சப்தமஸ்தானாதிபதியாகிய குரு பகவான், 11 கூடிய ஆகாய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான், 11 கூடிய ஆகாய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான், 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான், இந்த 3 கோள்கள் நன்றாக அமைந்துவிட்டால் திருமண வாழ்வு மிகவும் அற்புதமாக அமையும். இந்த கன்னியா லக்னத்திற்கு காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 3 கூடிய தைரிய ஸ்தானத்திற்கு 10 கூடிய கர்மஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான் லக்னத்துக்கு விரையாதிபதி. இந்த லக்னத்துக்கு 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி, 7 கூடிய கிளஸ்திர ஸ்தானாதிபதி, 11 கூடிய லாபாதிபதி, 12 கூடிய விரையாதிபதி. இந்த 4 கோள்கள் நன்றாக அமைந்துவிட்டால் மிகவும் திருமண வாழ்வு அமைப்பு நன்றாக அமைந்துவிடும். இல்லற சந்தோஷம் அமர்ந்து இல்லறத்தில் நல்லறம் பூந்து மழலை செல்வங்கள் பூத்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில் வாழலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கன்னியா லக்னத்திற்கு லக்னாதிபதி அண்டு கர்மாதிபதி 2 ஆதிபத்தியம் கொண்ட ஸ்தானாதிபதியாகி புதன் பகவான் வருகிறார். அதேபோல் இந்த லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி அண்டு பாக்கி ஸ்தானாதிபதி, லக்னத்துக்கு யோக ஸ்தானாதிபதியாகிய சுக்கர் பகவான் வருகிறார். அதேபோல் இந்த லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானாதிபதி, 6 கூடிய ரோகாதிபதியாகி சனி பகவான் வருகிறார். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி அண்டு பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த 3 கோள்கள் தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக ஒன்றொன்று தொடர்பு கொண்டு ஒன்று கூடி இருந்தாலோ சிறப்பம்சமே. இந்த 3 கோள்கள் ராகு பகவானோட கேது பகவானோட தொடர்பு கொள்ளலாம். இதே இந்த 3 கோள்கள் சந்திர பகவானோடவோ குரு பகவானோடவோ செவ்வாய் பகவானோட சூழ்ந்து விட்டால் இல்லறம் நல்லறமாக அமைவதில்லை. இது விவாகரத்தில் போய் கொஞ்சம் முடிந்து விடுகிறது. திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சாதாரணம் அல்ல. ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்தில் 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி, 8 கூடிய அஷ்டமஸ்தானாதிபதி, 11 கூடிய லாபாதிபதி, 7 கூடிய கலசர ஸ்தானாதிபதி, இந்த 3 கோள்கள் நல்லபடியாக அமைந்துவிட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை. இந்த கன்னியா லக்னம் என்பது உபய லக்னமாகும். இந்த லக்னத்திற்கு காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கூடிய கிளஸ்திர ஸ்தானாதிபதி, 11 கூடிய லாபாதிபதி, 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி, இந்த 3 கோள்கள் நல்லபடியாக அமைந்து விட்டால் சிறப்பு அம்சமே. அது மட்டுமல்லாமல் இந்த ஜாதகத்தினுடைய ரிசல்ட் கன்னியா லக்னத்துக்கு காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா சனி பகவானோ குரு பகவானோ செவ்வாய் பகவானோ சந்திர பகவானோ இந்த ஆப்போசிட் பிளானட்டுகள் கூடக்கூடாது. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் 3 கூடிய தைரிய ஸ்தானம், 7 கூடிய கிளசர ஸ்தானம், 11 கூடிய லாபஸ்தானம், இந்த 3 கோள்கள் நல்லவிடமாக அமைந்துவிட்டால் திருமண வாழ்வு அமையும் மிகவும் நன்றாக அமைந்துவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த 3ஆம் இட தைரிய ஸ்தானத்திற்கு 7 கூடிய கிளசர ஸ்தானத்துக்கு 11 கூடிய லாபஸ்தானத்துக்கு இந்த 3 கோள்கள் ஆப்போசிட்டான பிளானட்டுகள் யார் என்று கேட்டால் புதன் பகவான் வருகிறார், சனி பகவான் வருகிறார், சுக்கர பகவான் வருகிறார். இந்த 3 கோள் இவர்களோ தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டால் திருமண வாழ்வு மிகவும் அற்புதமாக அமைந்துவிடும். இவருடைய வாழ்க்கையில் நல்லபடியாக அமைந்துவிடும். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் திருமணம் என்பது இப்போ சாதாரணம் அல்ல. 8 பொருத்தம் 10 பொருத்தம் என்பது சொல்லுவதல்ல. பொருத்தங்கள் நன்றாக அமைந்துவிடும். ஆனால் கட்ட பொருத்தம் திருப்தியாக அமையவில்லை என்றால் கல்யாண வாழ்வு விவரத்தில் போய் முடிகிறது. இப்போ திருமண பொருத்தம் பார்ப்பது சாதாரணம் அல்ல. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடம் நன்றாக அமைந்து விட்டால், 11 கூடிய லாபஸ்தானம் நல்லபடியாக அமைந்து விட்டால், 3 கூடிய தைரியஸ்தானம் 3 கோள்கள், இந்த 3 கோள் நல்லபடியாக அமைந்து விட்டு 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி சனி பகவான் அமைந்து விட்டால் மிகவும் டாப் இந்த லக்னத்துக்கு மட்டும். இதில் ஒன்றோடொன்று பகைக்கோள்கள் சங்கமானாலோ ஒன்றோடொன்று பரஸ்பர பார்வை எடுத்தாலோ இந்த ஜாதக ரீதியாக திருமண வாழ்வு நல்லபடியாக அமைவதில்லை. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்கள்.
ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் வந்து பிறக்கும்போது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 12 லக்னம் 12 ராசி கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள். 12 லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய கோள்கள் நல்லபடியாக அமைந்து விட்டால் மிகவும் டாப்பு. அப்படி இருக்கும்போது இந்த கன்னியா லக்னத்திற்கு மட்டும் லக்னாதிபதி அண்டு பாக்கியாதிபதி இருவரும் ஒன்று கூடியிருக்கிறது மிகப்பெரிய அம்சம் தான். இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த 3 கோள்கள் லக்னாதிபதி பாக்கியாதிபதி கர்மாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி. இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி என்று கர்மாதிபதி 2 ஆதிபத்தியம் கொண்ட ஸ்தானாதிபதியாகி புதன் பகவான் வருகிறார். இந்த ஸ்தானத்திற்கே தனஸ்தானாதிபதி என்று பாக்கியஸ்தானாதிபதி லக்னத்துக்கு யோகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் வருகிறார். அதேபோல் பஞ்சமஸ்தானாதிபதியாகி சனி பகவான் வருகிறார். இந்த 3 கோள்கள் ஒன்று கூடி இந்த லக்னத்துக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்தாலோ அல்லது 11 கோடி ஆகாயஸ்தானத்தில் அமர்ந்தாலோ அல்லது 7 கோடி கரசரஸ்தானத்தில் அமர்ந்தாலோ அல்லது 4 கோடி சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்வு. இந்த 3 கோள்களுடன் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவானோ சூரிய பகவானோ சந்திர பகவானோ தொடர்பு கொள்ளாமல் இருந்துவிட்டால் அவங்களுடைய ஜாதகம் மிகவும் டாப் ஜாதகம் என்று சொல்லலாம். அந்த முறையில் நான் பார்த்த அனுபவத்திலே இந்த கன்னியா லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரன் சனி புதன் மூவரும் ஒன்று கூடியிருக்கலாம். சூரியனும் புதனும் நெருங்கித்தான் இருப்பார்கள், முன்பின் வரலாம், அது தப்பில்லை. ஆனால் இந்த 3 கோள்களுடன் கன்னியா லக்னத்துக்கு மட்டும் சனி பகவானுடனோ சுக்கிர பகவானுடனோ கம்ப்ளீட் புதன் பகவானுடன் செவ்வாய் தொடர்பு கொண்டாலோ அல்லது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தொடர்பு கொண்டாலோ குரு தொடர்பு கொண்டாலோ இல்லற வாழ்வு திருப்தியாக அமைவதில்லை. கல்யாண வாழ்வு வந்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுகிறது. இந்த மாதிரி ஜனன ஜாதகங்கள் 7ஆம் பாவத்தில் நான் பார்த்த அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த பலன். இன்றைய காலகட்டம் என்பது திருமண பொருத்தம் பார்ப்பது சாதாரணம் அல்ல. 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு திருமணத்தை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக 8 பொருத்தம் 10 பொருத்தம் வேலை செய்வதில்லை. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து வெத்து ஜாதகம் என்பது நல்ல விதமாக அமைந்து விட்டால் சூப்பர். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் வந்து நல்லபடியாக கிரகங்கள் அமையலாம், வாழ்க்கை பூரா போராட்டம். எங்கே பார்த்தாலும் 8 பொருத்தம் இருக்குது 10 பொருத்தம் இருக்குங்கிறாங்க. பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி டைவர்ஸ் கோர்ட்டில் போயிடுச்சு. திருமண பொருத்தம் பார்ப்பது சாதாரணம் அல்ல. இன்றைய காலகட்டம் என்பது திருமண பொருத்தத்திலே பயங்கரமான வீழ்ச்சிகள் உண்டு. பொருத்தம் பார்க்குறவர்கள் வந்து பார்க்கும்போது ஒரு ஜனன ஜாதகத்தில் 7 கூடிய கிளஸ்தர ஸ்தானம் என்பது இந்த கன்னியா லக்னத்துக்கு மாரகஸ்தானம் ஆகிறது. இந்த ஸ்தானத்திலே குரு பகவான் தனித்து நின்றால், இதே ஸ்தானத்தில் குரு பகவான் தனித்து நின்றால் அந்தணன் தனித்து நின்றால் அவையத்தை மெத்த என்று சொல்லும்போது திருமண வாழ்வு சோபிக்கிறதில்லை. இதே குருவுடன் கம்ப்ளீட் சந்திர பகவான் சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ சிறப்பு அம்சம். ஆனால் இந்த 3 கோள்களுடைய திசாபுத்தி வராமல் இருந்தால் நல்ல சூப்பர். இந்த 3 கோள் திசாபுத்தி வரும் காலங்கள் வரும் சிரமத்தை உண்டாக்கும். அதேபோல் குழந்தை குட்டிகள் இருந்தால் அதுக்கோசரம் வாழ்க்கை ஓடும். இதுதான் ஜாதகம். இன்றைய காலகட்டம் என்பது வந்து ஜோதிடர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே விவரமான ஜோதிடர்கள் தான், அறிவாளி தான். ஆனால் இன்றைக்கி சில திருமண வாழ்க்கைகள் வந்து என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் கரெக்டான ஜாதகத்தை அவங்க கொடுக்கறதில்ல. கரெக்டான நேரத்தை கொடுத்து கரெக்டான டைம் கொடுத்து பார்க்கும்போது கரெக்டான கணிப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லைஃப் சூப்பர், இல்லைன்னா மைனஸ் தான். என்னுடைய அனுபவத்தில் நான் 43 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன். எனக்கு 63 வயசாச்சு. 20 வயதில் இந்த துறைக்கு வந்ததில் நான் பார்த்த ஜாதகங்கள் பல ஜாதகங்கள். நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்தை ஆரம்ப காலத்திலிருந்து கரெக்ட் ஜாதகமா இல்லையா என்பது பார்த்து தான் நான் பலன் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில். அப்படி பார்க்கும்போது திருமண பொருத்தங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சீர்குலைந்து போய்விட்டது. என்னதான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மாரகாதிபதி தசை ஒரு பொண்ணுக்கு இருக்கான்னு பார்க்கணும், அதே மாதிரி மாப்பிள்ளை இருக்கான்னு பார்க்கணும். இதில் மாரகாதிபதி தசையாக இருக்கும்போது கல்யாணம்னா சரியாயிருன்றாங்க. கல்யாணம் முடிஞ்ச 6 மாத வித்தியாசத்தில் சூழ்நிலை தலைகளாக மாறுது. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய ஆகிப்போச்சு. ஆகையினால ஜாதகம் என்பது 100% உண்மை. இதில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான முறையில் பார்த்து தெளிவான முறையில் பலன் சொல்ல வேண்டும். கொண்டு வருகின்ற ஜாதகங்கள் கரெக்டான ஜாதகங்கள் இல்லை. ஒருவர் சொல்லுகிறார் 9:30 மணிக்கு குழந்தை பிறந்தங்கிறார். கரெக்டான ஜாதகம் 9 மணிக்கு அந்த லக்கணம் போட்டு பார்த்தா ஆப்போசிட்டாக வேலை செய்து கிரகணம் இல்லை, தவறான ஜாதகத்தையும் கொடுக்குறார்கள். இதில் வந்து பார்க்கும்போது சில ஜோதிடருடைய கெட்ட பேர் வருகிறது. இதை கரெக்டான ஜாதகங்களா இல்லையா என்று சீர்திருத்தி பலன் சொல்ல வேண்டியதாக ஜோதிடத்தினுடைய கருத்து. அதாகப்பட்டது இன்றைய காலகட்டம் என்பது திருமண பொருத்தம் பார்ப்பது சாதாரணம் அல்ல. பொருத்தங்கள் 10 இருக்குது, 11 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் சொல்லுகிறார்கள். பொருத்தத்தை பார்க்கறது புண்ணியம் இல்லை, கட்ட பொருத்தம் தான் கிளியராக பார்க்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து 3 கூடிய தைரியஸ்தானம், 11 கூடிய ஆகாயஸ்தானம், 7 கூடிய கலசஸ்தானம், இந்த 3 கோள்கள் நல்லபடியாக அமைந்து விட வேண்டும். இந்த 3 கோள்கள் நல்லபடியாக அமைந்து விட வேண்டும். அது மட்டுமல்ல 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லபடியாக அமைந்து விடணும். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த கோள்கள் நல்லபடியாக அமைந்து விட்டாலே திருமண வாழ்வு சூப்பராக அமைகிறது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஆகாத கோள்கள் சங்கமாகி
திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சு திசையும் ஒன்றும் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லைனா குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. யாரையா பொருத்தம் பார்த்தாங்கிறாங்க. இது நம்ம என்ன பண்ண முடியுங்க? அதனால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜனன ஜாதகங்கள் வந்து நல்லபடியாக அமைந்து விட்டால் 3 கூடிய தைரிய ஸ்தானம், 7 கூடிய கலசரஸ்தானம், 11 கூடிய லாபஸ்தானம், இந்த 3 கோள் நல்லபடியாக அமைந்து விடணும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இட தைரிய ஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றால் மிகவும் டாப்பு. அப்படி வரும்போது சில ஜாதகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ஆகையினால இந்த பேச வாய்ப்பினை வளைத்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூடி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான அற்புதமான உரையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு ரவி சிவகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்.